7 வருஷம் நம்ம வந்து இதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். செகண்ட் தி ஆன் பண்ண 30 செகண்டில் சுடு தண்ணி வரும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஸ்டீம் வருது, நல்லாவே வருது பாருங்கள். இப்போ க்ரீன் லைட்டு தான் எரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு வந்து. இப்போ நல்லா ஸ்டீம் வர தெரியுது இல்லைங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம்கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்குங்கிறத நம்ம காட்டி சொல்லுவோம். ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோ கூப்பிட்டுருக்காங்க. உலகில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குது. மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு, மழை வந்துகிட்டே இருக்குது. இந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி ரைட்டு, இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எம்கேன்னு வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் எதாவது ப்ரைஸ் ரேட்டில் கரெக்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது வந்து இதை வாங்குறதோ நின்றுக்கூடாதுங்க. எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் வேணும். ரெண்டாவது இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கரெக்டாக பாதுகாப்பு பண்ணுறது உட்பட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை நம்ம கட் பண்ணாமல் அந்த வீடியோ கொடுக்க போகிறோம். பார்க்கலாம், பார்க்கலாம். நிஜம் என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனி ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஈரோடு பெருந்துரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. உங்களுக்கு வந்து ஈரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். உங்களுக்கு மேபி திருப்பூர், கோயம்புத்தூர், பெருந்துறை வழியாக வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸாக போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நம்முடைய ஸ்டாப் இருக்கிறது உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குது. முழுக்க நாங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஒரு சன் வாட்டர் ஹீட்டரில் இருந்து தான் எங்களுடைய கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து. ஸோ இந்த சன் வாட்டர் ஹீட்டருக்கு வந்து ஒரு யூனிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எவ்வளோ வாட்டர் ஹீட்டர் 6000 ரூபாய், 5000 ரூபாய், 4000 ரூபாய், 8000 ரூபாயிலேருந்து 50000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு திங், ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் தேவையில்லை. ரத்தின சுருக்கமாக சொல்லிடலாம், ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் தேவையில்லை. செகண்ட் தி ஆன் பண்ண 30 செகண்டில் சுடு தண்ணி வரும். 7 வருஷம் நம்ம வந்து இதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்க்குற இந்த வாட்டர் ஹீட்டரோட ரேட் வந்து 2380 ரூபா. ஓகேங்களா? 2380 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2680 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் எங்களுடைய சொந்த தயாரிப்பு. ரெஜிஸ்டர்ட் மார்க் 6 இருக்குது. சன்னுங்கிற பேரில் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பேருக்கு மேலே டூப்ளிகேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்குறேன், டூப்ளிகேட் பண்ணுறாங்கன்னு ஓப்பனாக ஏங்க டூப்ளிகேட் பண்ணுறவங்கள உங்களால் எதுவும் நீங்கள் போய் ஸ்டாப் பண்ண அதெல்லாம் பண்ண. நான் என் பேர் குணசேகரன், குணசேகரன் ஒருத்தர் இருப்பார், குணசேகரன். ஏன்னெல்லாம் நம்மளால் போய் எல்லாம் கேட்க முடியாது. ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு தான் கவர்மெண்ட்டில் போய் நான் இந்த சன்னுக்கு மட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சன்னு, ஒய் சன்னு, ஹார்ட் சன்னு, ரெட்டு என்னென்னமோ ஒரு இதை போட்டுக்குவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ இந்த குட்வில்லோட இந்த குவாலிட்டியோட கொடுக்கணும் அப்படின்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேரையோ ஸ்வாட் என்டர்பிரைசஸோட மொபைல் நம்பரையோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் கரெக்டான பொருள் கிடைக்கும். ஸோ அப்படியே எங்கள்கிட்ட மற்ற பிராண்டு கூட நம்மகிட்ட வந்து இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாய், 9000 ரூபாய், 7000 ரூபாயில் இருக்கிறது. இந்த மற்ற பிராண்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இயர் கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு 7000 ரூபாய், 8000 ரூபாய் பொருளுக்கு 7 இயர் கேரண்டி கொடுக்குறது வாஸ்தவமான விஷயம். பட் நீங்கள் கொடுக்குற 2400 ரூபா, 2700 ரூபாய்க்கே நாங்கள் 7 வருஷம் கேரண்டி கொடுத்துட்றோம். ஸோ அதை நான் பெருமையாக கூட நம்ம வந்து சொல்லலை. 2 வருஷம் உள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் காயில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அடுத்த 5 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ 200 கிராம் இருக்கிறதுனால ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா எங்கள் செலவுலேயே நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சிருவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எங்கிட்ட நிறைய பொருள் இருக்குது. எங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தேன், எங்கள் செலவுலேயே கொரியர். மற்ற பொருள் இல்லை, இது 1 கிலோ இருக்கிறதுனால எங்கிட்ட 50 கிலோ உள்ள பொருளாக இருக்குது, அதெல்லாம் அனுப்ப முடியும். 1 கிலோ பொருள் இருக்கிறதுனால இதை நாங்கள் கொரியரில் எங்கள் செலவுலேயே உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து நம்ம வந்து அனுப்பிச்சி கொடுத்துருவோம். முதல் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு இதோட பேசிக் அந்த யூசர் மேனுவல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு தடவை நானும் சொல்கிறேன் நான், ஏன்னா நிறைய பேருக்கு அதில் இருக்க வாக்கியங்கள் புரியாமல் கொடுக்கலாம். தண்ணியை திறக்காமல் சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க. அது நான் உங்களுக்கு வீடியோவிலேயே காமிச்சிருவேன். தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து மெஷின் ஆன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது வாரண்டியில் கிளைம் ஆகாது. ஸோ எப்படியெல்லாம் இது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, மைனஸ் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு உள்ளே இருக்க மிட்ஜெட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரோல் இருக்குது. நீங்கள் கரண்ட் ஆன் பண்ணணுன்னு அது நெருப்பாக மாறும். தண்ணி இருந்தால் தண்ணி சூடாகும், தண்ணி இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ 1 லிட்டர் தண்ணின்னா 900 ml இருந்தால் கூட அது வந்து ஃபெயில். 1 லிட்டர் முழுசு இருக்கணும். ஆனால் இதெல்லாம் ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதை நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன் நான். ஸோ இந்த 2 மாடலையும் பார்த்துக்குங்க. இது 2680 ரூபா.
இது 2380 ரூபாங்க. 7 இயர் கேரண்டி வருது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஓஸ் கொடுப்பா, இந்த மாதிரி ஒரு இன்லிட் ஓஸ் கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி 30 செகண்டில் எப்படி சுடுதண்ணி வருது, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு காமிச்சிடறேன். நான் இல்லை சைடில் ஒரு சுவிட்ச் எம்சிபி சுவிட்ச் உள்ளது இருக்குது. இதில் சுவிட்ச் வராது. இந்த சுவிட்ச் எதுக்கு வைக்கலாம்? இது எதுக்கு, நம்ம பாத்ரூமுக்கு வெளியில் நம்ம சுவிட்ச் வச்சுருப்போம். தண்ணி ரொம்பினோடனே தான் உள்ளே போய் குளிக்க போவோம். திடீர்னு ஒருத்தருக்கு பத்தலை அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அவங்க வந்து ஆன் பண்ணணும். பட் வெளியில் ஆஃபில் இருந்தாலும் இங்கே ஆன் பண்ணலாம், இங்கே ஆனில் இருந்தால் வெளியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு உள்ளே சொன்ன விஷயம், அதாவது எப்போவுமே ஒரு வீடியோவில் எந்த அளவுக்கு நம்ம நம்பகத்தன்மையை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துருவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த இடத்த பார்த்தவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும், இதுக்கு ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் வேண்டாம், ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி தான். ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து இல்லை ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு வந்து நீங்கள் எப்படி மாட்டுவீங்களோ அந்த மாதிரி தான். பாருங்கள், இங்கேயும் நான் ஒரு ஆணி அடிச்சிருக்கிறோம் நம்ம. ரெண்டாவது, நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமருக்கு எல்லாமே செக் பண்ணி காட்டுற மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், இதை நான் இப்போ மாட்டிட்டேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தயவு செஞ்சு தண்ணி அவுட்லெட்டில் வராமல் கரண்ட்டில் ஆன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட்டில் நான் டச் பண்ணவே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ இது சாதாரண பைப்பில் சொருவுறு தான். எந்த இடத்துல நீங்கள் ரிஞ்சோ ஸ்க்ரூ ட்ரைவரோ ஸ்பேனரோ தேவையில்லை. இப்போ தண்ணியை திறந்து விட்றேன். சிலர் பண்ணுற தப்பு, தண்ணி திறந்து விட்டோன்னு கரண்ட் அப்படிலாம் இதில் தண்ணி வெளியே வர்றதை நீங்கள் கண்ணால் பார்த்துடணும். ஸோ இதில் வெளியே வருதான்னு முதல்ல பார்த்துரும். ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டால் போதும், அடுத்த முறை நீங்கள் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு வந்து. இப்போ ஓவர்ஃப்ளை கோல்டு வாட்டர் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் தண்ணியோட அளவை வந்து குறைச்சி வைக்கிறேன். ஓகே, இப்போ ட்ராப், இப்போ தான் கரண்ட்லேயே போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வெளிச்சம் பகலில் அதிகமாக இருக்கிறனால பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் லைட் எரியுறது தெரியுது உங்களுக்கு. தெரியுது இல்லைங்களா? ஓகே, 30 செகண்ட் இந்த வீடியோ ஆன் பண்ண, சுவிட்ச் ஆன் பண்ணது 30 செகண்ட் வீடியோலையும் செகண்ட் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். தண்ணி தொட்டு பாருங்கள், வார்ம் ஆகிடுச்சு, தொட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதான் வார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன 30 செகண்டுக்குள்ளே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஏறுது. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் நான் ஒரு கடைக்காரராவோ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறவரோ, ஆஹா ஓ அப்படி சுடுதுங்கன்னு சொல்லி நம்மளாக பண்ணுறதோட கொஞ்சம் இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் கேமராவை ஜூம் பண்ண, வெளிச்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஆவி வர்றது தெரியுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு எப்படி வருதுங்கிறது நம்ம தெரியும். வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனா ஆவி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டீம் வந்து வரும் பாருங்கள், இல்லை ஸ்டீம் வர்றது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. பயங்கர சூடாகிடுச்சு. ஆமாம், நல்லா கொதிக்குது. பாருங்கள், அப்படியே அந்த அந்த ரெட் கலர் பைப்புக்கிட்ட பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஸ்டீம் வருது, நல்லாவே வருது பாருங்கள். இப்போ க்ரீன் லைட்டு தான் எரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு வந்து. இப்போ நல்லா ஸ்டீம் வர்றது தெரியுது இல்லைங்களா? இப்போ தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் தெரியுது. ஆமாம் தெரியுது. ஓகே, உங்களுக்கு கேமராவில் தெரியுதா? அது கேமராவில் தெரியுது. ஓகே, நான் எதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணோம் அப்படின்னம்னா பாருங்கள், இப்போ ரெட் லைட் வந்துருச்சு பாருங்கள். அதிகமாக இப்போ ஏன்னா நான் வந்து முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒருவேளை உங்கள் டேங்க்கில் தண்ணி தீந்துட்டாவோ நீங்கள் பைப்பை மூடிட்டு உள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு, யாரும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டீம் வருதான்னு பார்த்துட்டே இருந்தால் அது ஓவராக கொதிச்சு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது சேஃப்டி சிஸ்டம். அதாவது மிஷினுக்குள்ளே தண்ணி இல்லைன்னா தான் மிஸ்டேக்கு. ஓகேங்களா? பட் உங்கள் டேங்க்கில் தண்ணி தீந்துட்டாவோ சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடும் ஆட்டோமேட்டிக். இந்த மாதிரி ரெட் லைட் வந்துன்னா தண்ணியை திறந்து விட்டுட்டு, மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஆவி வருதான்னு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணேன் நான். ஸோ இப்படி விட்டுட்டிங்கன்னா ஒரு 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏன்னா பாருங்கள், இந்த சூடு குறைஞ்ச உடனே மறுபடியும் இதுக்கு வந்து மாறிக்கும். ரைட், இப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாம். ஓகேங்களா? தண்ணி ஹீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், ஹீட்டாக வந்துகிட்டே இருக்கும். தண்ணியோட வேகத்தை, இந்த பைப்போட வேகத்தை கூட்ட சூடு குறையும் சூடாகும். அது எவ்ரிடே காலையில் குளிக்கிறீங்கன்னா முதல்ல இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல இப்படி ஸ்லோவாக வச்சுட்டு சுவிட்ச் போட்டு 30 செகண்ட் கழித்து அப்புறம் பைப்பை வேகமாக திறந்து விடுங்க. அதே மாதிரி குளிச்சு முடிச்சோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பைப்பை க்ளோஸ் பண்ணுங்கள். இதுதான் மெத்தடு. ப்ராப்பராக பண்ணணும். ஆமாம், தண்ணியை திறந்து சுவிட்ச் போட்டுக்கணும், குளிச்சு முடிச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பைப்பு முடிக்கணும். ப்ராப்ளம்னா மட்டும் தான் கொண்டு வரும். சர்வீஸ்னால் அதுவும் நீங்கள் ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவு பண்ணி எனக்கு கொரியரில் அனுப்பிச்சிங்கன்னா வந்துடும். ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சிடுறேன் நான். ஓகே, ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை எல்லா இடங்களுக்கும் சர்வீஸ்? இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அனுப்பலாம். எங்கே இருந்தாலும் நம்ம நீங்கள் முன்னே சொன்னீங்க 1 கிலோக்குள்ளே இருக்கிறனால. ஆமாம், 1 கிலோ இருக்கிறனால இது கொரியர் செலவு நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மழை காலமாக இருக்குது, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பிற்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இது சால்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படி, ரீஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, இதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்குது. ஆமாம், அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் உள்ள எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும்.